ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ப்ரோக்ராமிங் இன் சியில் வந்து யூனிட் 5 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட் 5ல் வந்து ரெண்டு கொஷின் தான். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் ஒன்று, கமெண்ட் லைன் ஆர்கியூமெண்ட் வந்து ஒன்று. இது ரெண்டு மட்டும் படிச்சுட்டா தனியாக 2 மார்க்கும் படிக்க தேவையில்லை. ஸோ இது மட்டும் வந்து படித்தா வந்து போதும். அதிலிருந்தே வந்து 2 மார்க்கும் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து பார்ப்போம். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்கில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபைல் அக்சஸ் இருக்குது. ஒன்று வந்து சீக்வென்ஷியல் ஃபைல் அக்சஸ், இன்னொன்று வந்து ரேண்டம் ஃபைல் அக்சஸ். ஃபஸ்ட்டு வந்து சீக்வென்ஷியல் ஃபைல் அக்சஸ்னால் என்னென்னு வந்து பார்ப்போம். சீக்வென்ஷியல் ஃபைல் அக்சஸ்னால் என்னென்னா, ஸோ டேட்டா வந்து என்னன்னா சீக்வென்ஷியல் ஆர்டரில் வந்து வச்சுருப்பாங்க. சீக்வென்ஷியல் ஆர்டர்னா என்னது, ஒன்றுக்கு அடுத்து ஒன்று அப்படின்னு வந்து வரிசையாக வந்து வச்சுருப்பாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு சீக்வென்ஷியல் ஃபைல் அக்சஸில் ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணணும்னா, இப்போ வந்து 8 அப்படின்ற ஃபைலை நான் அக்சஸ் பண்ணணும்னா டேரெக்டாக வந்து 8ன்றதை வந்து நான் அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ 1லேருந்து 2, 2லேருந்து 3, 4, 5, 6, 7, 8 அப்படி தான் வந்து லாஸ்ட்டாக வந்து தான் வந்து 8 வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இஃப் யூ வாண்ட் டு ரீட் த லாஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் த ஃபைல், வி நீட் டு ரீட் ஆல் த ரெக்கார்ட்ஸ் பிஃபோர் தட் ரெக்கார்ட். அந்த ரெக்கார்டுக்கு முன்னாடி இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு தான் வந்து லாஸ்ட்டாக வந்து அதை வந்து நம்ம ரீட் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா மோர் டைம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி லாஸ்ட்டு வந்து EOF அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. EOFனா என்னென்னா எண்ட் ஆஃப் ஃபைல். ஸோ இந்த இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுல இதான் வந்து லாஸ்ட் ஃபைல், இதுக்கு அடுத்து வந்து ஃபைல் இல்லை, இதான் வந்து எண்ட் பொசிஷன்ஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து EOF. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபைலில் வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் வந்து 3 இருக்குது. ஓப்பனிங் த ஃபைல், ரீடிங் த ஃபைல், ரைட்டிங் த ஃபைல் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் அ ஃபைல் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ரைட்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தால் தானே பண்ண முடியும். ஸோ அப்போ தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைல் மஸ்ட் பி ஓப்பன்டு before another data can be read from file or வந்து ரைட் இன்டு, அதாவது ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஃபைல் வந்து என்ன செஞ்சுருக்கணும், ஓப்பனாக வந்து இருக்கணும். அப்போ வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து என்னதுன்னா எஃப் ஓப்பன். ஸோ வெறும் நம்ம ஓப்பனுக்கு வந்து வெறும் ஓப்பன் பண்ணணும். இது ஃபைல் ஓப்பன்னால எஃப் ஓப்பன் அப்படின்னு வந்து இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கடுத்து எஃப் ஓப்பன் அப்படின்னு போடுவோம். அந்த ஃபைலில் எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோமோ அதோட ஃபைலோட நேம் வந்து கொடுத்துடணும். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மோட். ஓகேவா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. எஃப் ஓப்பன் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதில் வந்து 2 பேராமீட்டர் வந்து இருக்கும். இது வந்து இப்படி ஓப்பன் க்ளோஸ் ப்ரேஸ் போய்ட்டு அது பேர் ஃபங்க்ஷன். எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் வந்து 2 பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். எஃப் ஓப்பன் இதில் வந்து 2 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபைல் நேம் இருக்கா, அது வந்து நேம் ஆஃப் த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணும். மோடுன்றது வந்து என்னதுன்னா என்ன ஆப்ரேஷன்றதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும் அப்படின்னு வந்து போடும். என்ன ஆப்ரேஷனா, ரீட் ஆப்ரேஷனா, ரைட் ஆப்ரேஷனா, அப்பெண்ட் ஆப்ரேஷனா அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மோடை பற்றி வந்து என்னென்ன மோடெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. 2 மார்க்கில் கேட்பாங்க. ஏன்னா ஃபைல் மோட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதை வந்து ரீடு மோடு, ரைட் மோட், அப்பெண்ட் மோட் அப்படின்னு வந்து எழுதணும் 2 மார்க்கில். ஸோ ரீடு மோடு வந்து என்ன செய்யும்னா, ஏற்கனவே ஒரு ஃபைலோட நேம் சொல்லிட்டோம். அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா, இஃப் த ஃபைல் வந்து எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை ரீட் ஆப்ரேஷன் பண்ணு. அப்படி அந்த ஃபைல் இல்லாட்டி ரிட்டர்ன் பண்ணிடு, ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வந்து ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்றதான் வந்து ரீட் மோட். அதே வந்து ரைட் மோட் அப்படின்றது என்னென்னா, ஸோ அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி அந்த இதில் வந்து ரைட் பண்ணி வரும். அப்படி இல்லாட்டி நீ ஒரு ஃபைலை வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு போனோமா அந்த நேமில் வந்து ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி ரைட் பண்ணு அப்படின்றதான் வந்து ரைட் மோட். ஸோ அதுக்கடுத்து வந்து அப்பெண்ட் மோடுன்றது வந்து என்னென்னா, ஸோ ஏற்கனவே எழுதி வச்சு ஒரு கண்டென்ட் வந்து ஒரு ஃபைல் இருக்கும். அதில் இந்த புதுசாக எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றது, இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிறத டெலிட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அப்பெண்ட் மோட். அப்பெண்ட் மோட்னாலே ஆட் பண்ணுறது தான். ஓப்பன் த ஃபைல் என்னது, அப்பெண்ட் மோட்னா ஓப்பன் த ஃபைல். அதுக்கடுத்து வந்து ஆட் பண்ணுறோம் கண்டென்ட்டை வந்து எண்ட் ஆஃப் த ஃபைல்லேருந்து ஆட் பண்ணுறது தான் வந்து அப்பெண்ட் மோட். ஏற்கனவே கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட்டில் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து புது கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணுறது தான் வந்து அப்பெண்ட் மோட். அதுக்கடுத்து இது வந்து பைனரி ஃபைலுக்கும் இந்த மோடு வந்து அப்ளை ஆகும். இது வந்து என்னது, இப்போ நார்மலாக ரீட் மோடுனா R சொல்கிறோமா, ரைட்டுனா W சொல்கிறோமா, இது வந்து பைனரி மோடுனால அது என்னது RBனா பைனரி அப்படி சொல்கிறோம். அதனால RB, WB, AP அப்படின்னு வந்து சொல்கிறோம். பைனரி மோடுனால இதில் வந்து B மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஓப்பனிங் ஃபைலை வந்து பார்த்துட்டோமா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து ரைட்டிங் த ஃபைல். ஸோ ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, printf இந்த அவுட்புட்டில் வந்து நம்ம எழுதி இது பண்ணும்ல, ரைட் பண்ணி காமிக்கணும்ல அவுட்புட் ஸ்க்ரீனில். அப்போ வந்து ரைட் பண்ணுறதுக்கு பேர் என்னது, printf, puts, write இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து ஒரு ஃபைலில் வந்து ரைட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அதுக்கடுத்து வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா எஃப் ஸ்கேன்எஃப், எஃப் கெட்ஸ், எஃப் ரீட் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்த ஆப்ரேஷன் வந்து என்ன, ஃபைல் ஆப்ரேஷன் வந்து என்னதுன்னா க்ளோஸ் ஆப்ரேஷன். ஸோ க்ளோசிங் தான் என்ன, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீடோ ரைட்டோ பண்ணி முடிச்சிட்டோன்னா அந்த ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து மெமரி ஸ்பேஸ் வந்து கிளியர் ஆகும். ஆஃப்டர் கம்ப்ளீட்ஸ் த ஆப்ரேஷன் இட் இஸ் நெசசரி டு கிளியர் த மெமரி ஸ்பேஸ் allocated for the file structures. allocate பண்ண மெமரி ஸ்பேஸ்க்கு இது பண்ணுறதுக்கு எஃப் க்ளோஸ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணால் வந்து ஸோ வந்து என்னது கண்டிப்பாக வந்து எஃப் க்ளோஸ் வந்து பண்ணணும். ஸோ என்னென்ன ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு வந்து கேட்பாங்க. ஓப்பனிங் த ஃபைல், க்ளோசிங் த ஃபைல், ரீடிங் த ஃபைல், ரைட்டிங் த ஃபைல், அதில் இதெல்லாம். அதுக்கடுத்து வந்து மோட்ஸ் ஆஃப் ஃபைல் ஆப்ரேஷனோட மோட்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா ரீடு, ரைட்டு, அப் அண்ட் அதெல்லாம் வந்து ஃபைலோட மோட்ஸ் அதெல்லாம் வந்து 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம், ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ எப்பயும் போல் இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன மனப்பாடம் பண்ணக்கூடாது ப்ரோக்ராமு. ஏன்னா ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து ப்ரோக்ராம் படிப்போம், அப்போ வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு வந்து செய்யணும். ஸோ இப்போ வந்து மொத்தமே இதெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் வந்து வரப்போகுது. ஸ்டூடியோ டாட் வாய்டுமேன் அதெல்லாம் வந்து எப்பயும் போல் வந்து வரப்போகுது. மொத்தம் இங்கனுக்குள்ள நடுவில் இருக்கிறது மட்டும் என்னதுன்றதை வந்து பாருங்கள். ஸோ ஒரு ஃபைலில் வந்து ரீடோ ரைட்டோ பண்ணணுன்னா அதில் வந்து என்ன இருந்தால் தான் பண்ண முடியும்னா ஃபைல் பாயிண்டர், எஃபின்னு என்ன அர்த்தம்னா ஸோ ஃபைல் பாயிண்டர்னு அர்த்தம். ஃபைல் பாயிண்டர் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும். அதுக்காண்டி டிஃபைன் பண்ணுறோம் ஃபைல் ஸ்டார் எஃப்பி அப்படின்ட்டு. இந்த ப்ரோக்ராம் என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு ஃபைலிருந்து மார்க்கை வந்து ரீட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதை வந்து டிஸ்பிளே பண்ணி வந்து பார்த்துருக்கோம். ஒரு ஃபைலில் வந்து ஏற்கனவே எழுதி இப்போ marks.txtன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் ஏற்கனவே மார்க் வந்து இருக்குது, M1 M2 இருக்குது. அந்த மார்க்கை நான் எடுத்து ஃபைலேருந்து ரீட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதை வந்து பிரிண்ட் பண்ணி வந்து பார்க்க போகிறேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபைலில் வந்து ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும், எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃபைல் பாயிண்டர் வேணும். அதனால தான் ஃபைல் ஸ்டார் எஃப்பி அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து 3 மார்க்கை வந்து வாங்கணுமா? ஸோ 3 மார்க்குமே வந்து நம்பர்னால இண்டிஜர்ன்ற வேரியபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அந்த ஆவரேஜ் வந்து புள்ளியில் வருமா, பாயிண்டில் வரனால ஃப்ளோட்டுன்ற வேரியபிள் வந்து டிஃபைன். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வேரியபிள்லாம் நான் வந்து ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ண போகிறேன்னா அதை வந்து நான் வந்து வேரியபிளாக வந்து டிஃபைன் பண்ணுறேன். அவ்வளோதான். இது ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த மார்க்கை வந்து நான் ரீட் பண்ணி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும்ல. அதுக்காண்டி தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் பாயிண்டர் வந்து வேணும். எஃப்பி ஃபைல் பாயிண்டர் ஈக்குவல் ஸோ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும். எந்த ஃபைல் ஓப்பன் பண்ண marks.txtன்ற ஃபைலை எந்த ஆறுன்னு போட்டால் அங்கே அதை வந்து ரீட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். marks.txt ஃபைலிலேருந்து நான் வந்து ரீட் பண்ண போகிறேன். ஓகேவா? ரீட் பண்ணி எத்தனை வேல்யூ எடுத்திருக்கேன், M1ஓட வேல்யூ, M2ஓட வேல்யூ, M3ஓட வேல்யூ வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? எடுத்து அதுக்கு வந்து ஆவரேஜ் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து எல்லாமே தேவையானதை ஒரு ஃபைலேருந்து ஃபைலை வந்து ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து மார்க்கை வந்து இது பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடித்து வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிட்டா ஃபைல் பாயிண்டரை யூஸ் பண்ணி ஃபைலில் வந்து என்ன செஞ்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான்.